அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இது என்னோடய ஈத் ஷாப்பிங்கான விளாக் தான். இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈத்தே முடிஞ்சு ரொம்ப நாளாக இருக்கும். சம் இஷ்யூஸ்னால என்னால் போட முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஈத் ஷாப்பிங் வித் மை ஹஸ்பண்ட். அதனால தான் இந்த ஈத் ஷாப்பிங் விளாக்கை நான் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ லேட்டானாலும். ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபுல்லாக என்னென்ன தேவை எல்லாத்தையுமே அலசி அரைச்சி வாங்கியாச்சு. ஸோ ஹஸ்பண்ட்க்கு ஷர்ட் தான் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஷால் இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என் ட்ரெஸ்க்கு மேட்சாக ஷர்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ட்ரெஸ்க்கு மேட்சாக அமையலன்னு சொல்லிட்டு இந்த பிங்க் கலர் ஷர்ட் தான் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய இன்லாஸ்க்கு அப்புறம் என்னோடய மாம்க்கு எல்லாருக்குமான சாரீஸு, பூனம் சாரீஸு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ட்ரையல் ரூமில் நிறைய ட்ரெஸ்ஸு ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்துட்டு நிறைய ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா பிஃபோர் மேரேஜ் நம்ம ஃபேமிலி அப்புறம் சின்னம்மா பெரியம்மா அந்த மாதிரி ஒரு கூட்டத்தோடு போவோம். ஆஃப்டர் மேரேஜ் என் ஹஸ்பண்ட் கூட ஃபர்ஸ்ட் டைம் 2 நாள் தனியாக ஒரு ஷாப் பண்ணது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அவங்களும் ட்ரையல் ரூமில் நிறைய ஷர்ட்லாம் போட்டு பார்த்துட்டு அந்த பிளாக் ஷர்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக சுடிதார் தான். என்ன தான் நம்ம சாரீலாம் நிறைய வாங்கினாலும் சுடிதார் வாங்குற மாதிரி வராது. ஸோ எல்லா ஈத்தப்பவும் நம்ம நிறைய சுடிதார் வாங்குறது தான் ஒரு பழக்கம். அதனால தான் நான் சுடிதாரையும் நிறையா வாங்கிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக இந்த 2 சுடிதாரை நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு மேட்சாக அப்புறம் லெகின் அண்டு ஷால்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வாங்கிட்டு இருக்கையிலேயே அங்கேயும் இஃப்தாருக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயே நோம்பெலாம் திறந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய இன்லாஸ் வீட்டில் எனக்கு தலையினால பட்டு சாரீ வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பட்டு சாரியே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே நான் வச்சுருக்கிற கலர்ஸாக இருந்துச்சு. அதனால் டிஃப்ரெண்ட்டாக இல்லாத கலர்ஸாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். எந்த சாரீ எடுக்கிறதுனே தெரில. ஏன்னா எல்லாமே அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே இருக்கிற கலர்ஸ்னால ஸோ இல்லாத கலர்ஸை டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ எதை எடுக்கிறேன்னு மனசே இல்லை. ஃபைனலாக என்னோடய ஹஸ்பண்ட் தான் சரி இந்த சாரீ உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் ஹஸ்பண்ட் பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு அதே சாரியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நோம்பு திறந்துட்டு நாங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மட்டன் சுக்காவும் ஆர்டர் பண்ணி அங்கேயே நாங்கள் எங்களோட டின்னரையும் முடிச்சாச்சு. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வெயிலெலாம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் வெளியில் போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நாங்களே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 டேஸ் கழித்து என்னோடய மாம் வீட்டு சைட்லேருந்து போய் இன்னொரு வாட்டி போயிருந்தேன். ஸோ மேரேஜுக்கு அப்புறம் நமக்கு 2 சைடுமே போகணும். இன்லாஸ் வீட்லேருந்து போகணும், மாம் வீட்லேருந்து போகணும். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கூட போயிட்டு நெக்ஸ்ட்டு மாம் வீட்டு சைடோடு போயிருந்தேன். ஸோ அங்கேருந்து என்னோடய அக்கா பொண்ணுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கே நல்லா இருக்குதோ இல்லையோ இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு தான் சூப்பர் கலெக்ஷன்ஸாக வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த இருக்க சராரா தான் மெயினான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த சராரா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா சராரா மாடல்ஸ்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா சராராலையும் பார்த்துட்டு ஸோ பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நாங்களும் கூட சராராலாம் பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு ஃபைனலாக இந்த லேவெண்டர் கலர் சராராவும் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் பசங்களுக்கு. நெக்ஸ்ட் குரூப் சால் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு அபாயாக் ஷாப்புக்கு போயாச்சு. அப்படியே குரூப் சால்க்கான ஷால்ஸ் மாடல்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் இந்த ஃப்ரில் ஷால் வாங்கினேன் நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த ஷாப்பில் இந்த ஃப்ரில் ஷாலும் இருந்துச்சு. சரி ஓகேன்னு ஃப்ரில் ஷாலே வாங்கியாச்சு. குரூப்பாக ஒரு ஷாலு அப்புறம் சாரீஸு இதெல்லாம் வாங்கினா இந்த இயரோட ஐடியா. ஸோ சிஸ்டர்ஸு, சின்னம்மா, பெரியம்மா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சேம் மாடல் சாரீ அண்ட் சேம் மாடல் ஷால்ஸும் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி எந்த சாரீ செட் ஆகுதுன்னு நானும் வச்சு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ எல்லாமே இந்த லைன் ஒர்க் சாரீ தான் இந்த இயரோட ஒரு ட்ரெண்டிங் சாரீன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே இந்த சாரீ தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் இந்த சாரியை வாங்கிட்டோம். அப்படியே அங்கேயே ஷாப்லேயும் ஃப்ரீயாக மெஹந்தியும் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ ஃப்ரீயாக மெஹந்தியும் அங்கேயே நான் போட்டுட்டேன். ரொம்ப நீட்டாக லுக்காக போட்டு விட்டுருந்தாங்க.
ஸோ 27க்கு saree எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஈதுக்கான saree நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது அனதர் ட்ரெண்டிங்கான saree. இது வந்துட்டு பட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு பூனம்னு சொல்ல முடியாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாத்து. ஸோ ஸ்டோன் ஒர்க் கொடுத்து ரொம்பவே எலகண்ட்டான ஒரு saree. ஸோ இதுலேயும் நாங்கள் குரூப்பாக எல்லாருமே ஒரு கலர்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹப்பிக்கு என்னோடய சாரீக்கு மேட்சான ஷர்ட் தான் பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஷாப்லேயுமே கிடைக்கல. ஃபைனலாக இந்த ஷாப்பில் தான் கிடச்சிச்சு. ஸோ அதையும் முடிச்சுட்டு நானும் சுடிலாம் பார்த்து நிறையா ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டு பக்கம் கிளம்பியாச்சு. ஏன்னா 2 வாட்டி போய் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கினதுலாம் இப்படி பார்க்கும்போது தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும். சரி நம்ம நல்லதாக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக இந்த பர்பிள் கலர் இந்த ஒரு ஸ்பேஸ் சில்க் saree வந்துட்டு 27க்கு போடலான்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த saree வந்துட்டு இங்கிலா சீட்லேருந்து எனக்கு பட்டு saree வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ மாம் வீட்டு சைடு இந்த குரூப் saree நாங்கள் எல்லாருமே குரூப்பாக எடுத்துருந்தோம். இது ஒரு டொமாட்டோ கலரில் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதில் எல்லாருமே என்னோடய சிஸ்டர்ஸு எல்லாருமே நாங்கள் ஒரு கலர்ஸ் வாங்கிக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வாட்டி வந்து நமக்கு குரூப்பாக அமைஞ்சதே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா சில பேருக்கு அமையாது, சில பேருக்கு வந்து செட் ஆகாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே வந்துட்டு நீட்டாக நமக்கு அமைஞ்சிருச்சு. இது சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு. ஓகே நம்மகிட்ட இல்லாத கலர்ன்றதுனால இன்னும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இந்த பட்டு saree ஒரு ஹெவியான ஸ்டோன் ஒர்க் saree தான். ஸோ saree முழுக்க வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்காக இருந்ததுனால நல்லா லுக்காக எலகண்டாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது ஒரு saree லைக் மயில் க்ரீன் கலரில். இதுவுமே ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக், அதனால கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன். ஒரு சாஃப்ட் சில்க் ஃபேப்ரிக்கில் தான் இருந்துச்சு. அப்புறம் இது அனதர் ட்ரெண்டிங்கான saree. இப்போ உள்ள எல்லாருமே இந்த ஸ்பேஸ் சில்க் saree தான் அதிகம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கலருக்காகவே நான் அதிகம் வாங்கிட்டேன். இந்த கலரில் என்கிட்ட சாரியே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு குர்த்தியும் வாங்கியாச்சு. குர்த்தி ஒரு க்ரீன் கலரில், பாட்டில் க்ரீன் கலரில் ஒரு குர்த்தி, அப்புறம் அதுக்கு மேட்சாக பேண்ட்டு ஷாலு, அப்புறம் இன்னொன்று ராமர் க்ரீன் கலரில் ஒரு குர்த்தி வாங்கியிருந்தேன். அப்புறம் ஃபைனலாக நம்ம குரூப் ஷாலு. ஸோ நம்ம என்ன தான் சாரீஸ்லாம் போட்டாலும் மேலே போகிற அந்த குரூப் ஷாலுக்கு ஒரு ஈடே இல்லைன்னு சொல்லலாம். அதனால் அந்த குரூப் ஷாலை பார்த்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுவுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. இந்த குரூப் ஷாலும் நல்ல டிசைனில் நல்ல கலர்ஸில் நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம ட்ரெஸ்ஸை விட நம்ம பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் அழகழகு கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸும் அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருந்துச்சு இந்த ஷராராவும். ஸோ அக்கா பசங்களுக்கும் இந்த மாதிரி கவுன்ஸு, பேண்ட், ஷர்ட்டு, ஷராரா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நார்மல் ட்ரெஸ் வாங்கணும்ல. ஸோ நம்ம என்ன தான் வாங்கினாலும் அந்த நார்மல் ட்ரெஸ்ஸு தான் போடுறாங்க, பேண்ட்டு செட்டு. ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்களும் அப்படியே எங்கள் பர்ச்சேஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதெல்லாம் இந்த இயர் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஈட் ஷாப்பிங்காக போணுச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய்.